அதாவது அண்ணன் செங்கோட்டையனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை வரப்ப நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அவர் 2 மாதங்களுக்கு முன்பே சொல்றார், அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல எல்லோரும் ஒன்றிணையணும், அம்மாவின் தொண்டர்கள் எங்க இருந்தாலும் ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். உங்க எல்லாருக்கும் தெரியும், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 72லேயே புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர் ஒரு தொண்டராக, கிளை கழக செயலாளராக, அரசியல் 77 சட்டமன்ற உறுப்பினராக, 77 தொடர்ந்து புரட்சித் தலைவர் மறைவுக்கு வரையும், அதற்கு பிறகு 89 அம்மா அவர்கள் காலத்தில் சேவல் சின்னத்திலையும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எனக்கு தெரிந்து இன்றைக்கு தலைவர்களுடைய தொண்டர்கள்ல சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு மூத்த நிர்வாகி அவர்தான். அவர் நேற்றைக்கு முந்தைய தினம் பசும்பொண்ணுக்கு வந்தது ஒன்றும் அரசியல் ரீதியான ஒரு நிகழ்ச்சியே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட அண்ணன் ஓபிஎஸ் டீம் பேசி, நானும் இந்த ஆண்டு பசும்பொண்ணுக்கு வருகிறேன் என்று சொன்ன போது வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுத்திருந்தோம். உங்களுக்கு தெரியும், அம்மா அவர்கள் காலத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்த போதும் சரி, எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி, ஆண்டுக்கு ஒரு முறை அம்மா எப்பெல்லாம் பசும்பொன் வர்றாங்களோ அப்ப அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருக்கின்ற பாதுகாப்பை எல்லாம் பார்வையிட எஸ்எஸ்டி எல்லாம் தாண்டி கட்சி சார்பாக அவர் ஒரு சீஃபா அங்க வருவார். அதுபோல உங்களுக்கு தெரியும், அம்மாவுடைய தேர்தல் சுற்றுப்பயணமா இருக்கட்டும், எந்த மாவட்டத்தில் மீட்டிங் இருந்தாலும் அங்க பம்பரம் போல முன்னாடி போய் அந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடுவாரு. எனக்கு தெரிந்த வரை நாங்கள் ஆண்டிப்பட்டி பை எலெக்ஷன் அப்பெல்லாம் அம்மாவுடைய டூர் ப்ரோக்ராம் எல்லாம் என்னதான் அங்க மூத்த நிர்வாகிகள் இருந்து திறம்பட செய்திருந்தாலும் அவர் பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே பண்ண பிறகுதான் அம்மா அவர்களே அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 2002 ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தல் அப்ப அம்மா அவர்கள் அவரை கூப்பிட்டு, அப்பொழுது மாவட்ட செயலாளர் இருந்த தங்கத்தமிழ்ச்செல்வன், நானும், அவர்கள் 2 பேர் இளைஞர்கள், அவர்கள் ஆர்வத்தில் என்ன பல இடங்களுக்கு வரணும்லாம் அவர்கள் நிகழ்ச்சிகளை வச்சிருக்காங்க. அதனால நீங்க போய் பார்த்து எல்லா இடங்களுக்கு நான் போக முடியுமா அந்த 3 நாட்கள்ல 4 நாட்கள்னு சொல்லி அவர் பார்வையிட்ட பிறகுதான் ஓகே பண்ணாங்க. எதனால இதை சொல்றேன்னா, அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கழகத்துல எல்லா நிகழ்ச்சிகளிலும் முன்னணியில இருந்து அம்மாவுடைய பாதுகாப்பையும், அம்மா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரணும்னா அது செங்கோட்டையன் ஓகே பண்ணதுதான் நடக்குங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவரை அவரை கட்சியை விட்டு நீக்குகின்ற தகுதியே பழனிசாமிக்கு இல்ல. அதான் நான் ரோட்ல விட்டு வர்றப்ப ஒரு தொலைக்காட்சி நண்பர் கேட்டப்ப அதான் சொன்னேன். காரணம், அவர் ஒன்னும் கட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கல. எல்லாரையும் வாங்கன்னு தான் கூப்பிடுறாரு. எங்களையும் அவர் தொலைபேசியில பேசுறப்ப எல்லாம் எந்த மனமாச்சரியம் இருந்தாங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றா செயல்பட்டாதான் எதிரிகளை வீழ்த்த முடியும்னு சொல்லக்கூடியவர். அன்றைக்கு கூட பசும்பொன் நிகழ்ச்சிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அமைப்புகள், பல்வேறு மதங்களை, பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்தவர்கள்லாம் அது ஒரு கோயில் மாதிரி செல்கிற இடம். 3 நாட்கள் அங்க பெரிய விழா கோலமா இருக்கும். நம்ம மதுரை மாநகரே 3 நாள் பார்த்தா ஏதோ திருவிழா மாதிரி இருக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு அம்மா அவர்கள் கூட நான் பல முறை வந்திருக்கேன். நான் வர்றேன்னு சொல்லி வந்ததுதான். அது நாங்க அது ஒரு அரசியல் நிகழ்வாவே நாங்க அதை பார்க்கல. உங்களுக்கு கூட தெரியும், அண்ணன் ஓபிஎஸ் அவர் ஒன்னா வந்தாங்க. நான் அங்க அவங்களோட சேர்ந்து அங்க நினைவிடத்துல அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றோம். நீங்க கேட்டப்ப சொன்ன துரோகத்தை அவர் ஒண்ணுமே பேசல. நான் சொன்ன துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லாம் ஒன்றா இணைந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அவர் எதுவும் அரசியலை செய்யல. நான் கூட அரசியல் ரீதியா அவங்க கேள்விகள் பதில் சொன்னேன். பழனிசாமி சொல்லுவாங்கல்ல, கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிற மாதிரி, விநாச கால விபரீத புத்தி மாதிரி, ஏற்கனவே புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை
அவர் தலைமையில் ஆட்சியில் இருந்த போதும் எந்த தேர்தலையும் அவர்களால் சோபிக்க முடியாமல் இரட்டை இலை இன்றைக்கு மிகவும் பலவீனப்படுகின்ற அளவிற்கு தான் பதவியில் இருந்தால் போதும் கங்கார் இந்த குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே, மடியில உட்கார்ந்து குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே, அதே மாதிரி பதவியை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு சுயநலத்தை தாண்டி எதுவும் இல்லை. செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி நீக்கியது தன் தலைய, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, தலைய கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சு கொண்ட மாதிரி தான் அவருடைய செயல்பாடு. குரங்கு கையில சிக்கிய பூமாலையா இன்றைக்கு அந்த இயக்கம் காலம் செய்த சதி போல பழனிசாமி கையில இருந்துட்டு 21 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த பழனிசாமி சுயநலத்தால, பதவி வெறியால, யாரையும் கட்சியை அவர் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பதவியை யாராவது தட்டி பறித்து விடுகிறாங்கிற பயத்தில் 21 எப்படி செயல்பட்டார்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரே சிரிப்பு என்னன்னா, அவர் செங்கோட்டையன் அண்ணனையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை என்னையும் பார்த்து அவர் துரோகிகள்னு சொல்றாங்க. ஈவன் எங்க சித்தியும் பார்த்து சொல்றாரு, அவருக்கு பதவியை உட்கார வச்சுட்டு சிறைக்கு சென்றவர்கள் இன்று வரை கூட அவங்க ஒரு வார்த்தையை யாரையும் எதிர்த்து பேசினதா எனக்கு தெரியல. எல்லாம் ஒன்னா இருக்கணும் தான் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க, சித்தியும். ஆனா எப்படி அவர் அடுத்தவர்களை பார்த்து துரோகின்னு சொல்றதுக்கு கூட அவருக்கு தகுதி இல்லை என்பதுதான் உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.